பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே சிறிய வார்த்தைகளை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த புதிய வாரத்திலே தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார் என்கிற தலைப்பின் கீழே 2-3 வார்த்தைகளை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக நாம் சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் நம் ஆபத்து காலங்களில் இருக்கும்போது, பலவீன நேரங்களில் இருக்கும்போது, சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் எல்லாம் அவர் அடைக்கலமும் பெலனும் நமக்கு எல்லா ஆபத்தின் நேரங்களிலே துணையுமானவர் என்று பக்தன் பாடுகிறார். நாம் இந்த வசனங்களில் தியானிக்கும் போது இந்த நாட்களிலே அநேகரை நாம் பார்க்கிறோம். கஷ்டத்திலே, வறுமையிலே, பலவீனத்திலே சோர்ந்து போய் என்ன செய்கிறது என்று தெரியாமல் அந்த நேரங்களிலே காணப்படும் போது யெகோவா தேவன் சொல்கிறார், அவர்களுக்கு துணையுமா இருக்கிறார். எல்லா ஆபத்திலே, எல்லா சோர்வு நேரங்களிலே பலத்தை கொடுத்து அவர் அடைக்கலமாய் இருந்து நமக்கு துணையா இருக்கிறார் என்று பக்தன் பாடுகிறார். நாம் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். நாம் அவருடைய நாமத்தை நாம் கூப்பிடும் போது, அவருடைய நாமம் பலத்த துருகம். அவருடைய நாமத்தை நாம் கூப்பிடும் போதே அவர் எப்படி இருக்கிறாரு? நமக்கு பலமா இருக்கிறார், துருகமா இருக்கிறார். அதற்குள் நாம் ஓடி போய் ஒளிந்து சுகமா இருப்போம். ஆமென். எவ்வளவோ பிரச்சனைகள் நம் வரும்போது, எவ்வளவோ துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, எப்பெல்லாம் விசுவாசத்தோடு அந்த நாமத்தை நாம் கூப்பிடுகிறோமோ, பலத்த துருகமாய் நம்முடைய வாழ்க்கையில வருகிறார். இந்த நாட்களில நாம் பார்க்கும்போது அநேகர் வேதனையில சோர்ந்து போய் இருக்கிற நேரங்களில் எல்லாம் நாம் அநேகர் நம்முடைய சபையிலையும் நாம் பார்க்கிறோம், நம்முடைய நம்ம குடும்பத்திலையும் நாம் பார்க்கிறோம், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய நண்பர்களை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் இந்த கொடிய வியாதியாலே, வறுமையிலே, கஷ்டத்திலே, பாரத்திலே, கண்ணீரோடு இருக்கிற இந்த வேளையிலே நாம் முழு இதயத்தோடு விசுவாசித்து பலத்த துருகமாகிய நம்முடைய தேவனை கூப்பிட வேண்டும். அவர் நமக்கு துருகமாயிருந்து பலத்தினால், சுகத்தினால் நம்மை முற்றிலுமாய் பரிபூர்ணத்திலே நம்மை நிரப்புவார் என்று நாம் முழு இதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அநேக சுகத்தை, அநேக ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை பெற்ற யோபு எல்லாவற்றையும் இழந்து போய் நண்பர்களை இழக்கிறான், சுகத்தை இழக்கிறான், ஆஸ்தியை இழக்கிறான், அந்தஸ்தை இழக்கிறான். எல்லாவற்றையும் இழந்து போய் நடு ரோட்ல வந்து அவன் காணப்படுகிற அந்த வேளையிலே அவன் தேவனை கைவிடாமல் அவரை பிடித்திருக்கிற அந்த வேளையிலே தேவன் எல்லா சோர்வன் மத்தியிலும் அவனுக்கு துணையாக பலனாய் இருக்கிறார். அதற்கு தான் நம் கடைசி வசனங்களில் வாசிக்கும் போது இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவன் பெறுகிறான். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது யெகோவா தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ நீதியின் வலக்கரத்தாலே, என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வேளையிலே அந்த தேவன் நம்மோடு இருக்கிறபடியாலே முழு இதயத்தோடு அவரை இந்த நாட்களில் நாம் விசுவாசிக்கும் போது நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை திடப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வார்த்தையை நாம் பார்க்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். நாம் பாரப்படுகிற நேரங்களிலே, வருத்தப்படுகிற நேரங்களிலே, சோர்ந்து போய் பலவீனத்தோடு காணப்படுகிற வேளையிலெல்லாம் அவரை நோக்கி நாம் சொல்ல வேண்டும், என்னுடைய பாரங்கள், என்னுடைய சோர்வுகள் எல்லாவற்றும் உடைய பாதங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக்கோங்க என்று நாம் கேட்கும் போது நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த வாரம் எல்லாம் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்ம வழிநடத்துவாராக. ஆமென்.